திமுகவிற்கு தூக்கம் தொலைந்து விட்டதாக பிரதமர் மோடி கூறியது உண்மைதான் என தெரிவித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்றி தூங்க வைக்கும் வரை நாங்கள் தூங்க மாட்டோம் என கூறினார். திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சச்சிதானந்தத்தை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு. ஆமா, எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு. உங்களை ஆட்சியை விட்டு அகற்றுற வரைக்கும் நாங்க தூங்க போறதில்லை, தூங்க மாட்டோம். நீங்க உங்களை தூங்குற வைக்கிற வரைக்கும், உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு நீங்க தூங்குற வரைக்கும் நாங்க தூங்க மாட்டோம். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சியில் அதிக திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதா, திமுக ஆட்சியில் அதிக திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதா என்பது குறித்து ஒரே மேடையில் விவாதிக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்தார். திருச்சியில் நடைபெற்ற அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்தாரே, மத்தியிலிருந்து என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறார். இன்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் 62,000 கோடியில கொண்டு வந்து பிரம்மாண்டமாக கட்டிட்டு இருக்காங்க. அதுபோல அரசு மருத்துவக் கல்லூரி 11 கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நடந்தாய்வாளி காவிரி திட்டம் கிடப்புல போட்ட முக்கம்புல நாங்க தான் கட்டிக்கிறோம் தடுப்பணை. இன்றைக்கு ஆதனூர் குமாரமங்கலம் தடுப்பணை கட்டிக்கிறோம், நஞ்சை புகழர்ல தடுப்பணை கட்டிக்கிறோம். எங்க பார்த்தாலும் சாலை பாலங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சி. அவருக்கு ஏதாவது கண்ணு சரிய தெரியலையாட்டு திரு ஸ்டாலினுக்கு. தெரிஞ்சிருந்தா அப்படி பேசிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து சாதனை படைத்திருக்கின்றோம். வேண்டுமென்றால் இதே போல மேடையை போடுங்க, நீங்க ஒரு மைக்க பிடிங்க, நான் ஒரு மைக்க பிடிக்கிறேன். அண்ணா திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று சொல்கிறேன். இந்த டெல்டா பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் அச்சத்திலே இருந்தார்கள், தன்னுடைய நிலம் பறிபோயிடும் என்று அச்சத்தில் இருந்தார்கள். நான் சட்ட ரீதியாக மத்திய அரசை சந்தித்து இன்றைக்கு டெல்டா பாசனத்திலே இப்படிப்பட்ட எந்த திட்டமும் கொண்டு வரக்கூடாது என்பது இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினேன். உதயநிதி ஸ்டாலின் செங்கல்லை நாடாளுமன்றத்தில் காட்ட வேண்டும், சாலையில் காட்டக்கூடாது என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, திமுகவின் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிதியை பெற்று எய்ம்ஸ் கட்டியிருக்கலாம், ஆனால் அதை கேட்க தெம்பு, திராணி, துணிவு இல்லை என விமர்சித்தார். உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு இருக்காரு, அதுதான் 3 வருஷமா காட்டிட்டு இருக்கிறார். இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும், ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல. அதனால என்ன பயன்? விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறார். ஸ்கிரிப்ட மாத்தப்பா, கதையை மாத்து, இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம். நீட் யாரு கொண்டு வந்தது? உனக்கு தெம்பு திராணி இருந்தா நேரடியா நான் மைக்கு பிடிக்கிறேன், நீயும் மைக்கு பிடி, பேசு. யாருடைய ஆட்சியில கொண்டு வந்தது? இருக்குது, ஆதாரம் இருக்குது, நோட்டிபிகேஷன், MCI, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திராவிட மாடல் கட்சி என்று சொல்லுகின்ற திமுக கட்சி. ஜனநாயகத்தை காப்பாற்ற பாஜக ஆட்சியை வீழ்த்தியாக வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருந்த நிலையில் ஜனநாயகத்தை பற்றி பேச முதலமைச்சருக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று அண்ணாமலை தெரிவித்தார். கோவை சரவணப்பட்டியில் பாஜக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டா சேஷாத்ரி போன்றவர்களை கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க, ஹைகோர்ட் கண்டனம் தெரிவிக்குது. அது ஜனநாயகமா? அதனால ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு ஒருவருக்கு தகுதி இல்லைனா எப்படி ரஷ்யால ஸ்டாலின்கிற பேரு ஜனநாயகத்துக்கு எதிராக இருந்தாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்கின்ற பெயரும் ஜனநாயகத்துக்கு எதிராக தான் இருக்கிறார். அதனால ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு கட்சிக்கு, ஒரு தலைவருக்கு தமிழகத்திலே உரிமை இல்லை என்றால் அது அண்ணன் ஸ்டாலின் அவர். அதிமுக ஆட்சியில் இருந்தபோது பணம் சம்பாதித்த கான்ட்ராக்டர்கள் பலர் அந்த கட்சி சார்பில் தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ளனர் என்று, கோவையில் மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கூட 30% கமிஷன் அடித்துள்ளனர் என்றும் அண்ணாமலை விமர்சித்தார். வெற்றியோ தோல்வியோ மக்கள் இருக்கிற அரசியல்வாதி கிடையாது. இவங்க எல்லாம் 5 வருஷம் மந்திரியா இருந்திருக்காங்க, சம்பாதிச்சுட்டாங்க, அடுத்த 10 வருஷம் செலவு பண்ணுவாங்க, 10 வருஷம் கழிச்சு ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் சம்பாதிப்பாங்க. அல்லது ஒரு திட்டத்தை மத்திய அரசுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 30% கமிஷனை கொள்ளையடி, அதிலே வந்த பணத்தை வைத்துக் கொண்டு பேசுறாங்க. இவங்க என்ன மக்கள் தலைவர்கள்?
இவங்க என்ன சமுதாய தலைவர்கள்? இவங்க என்ன அடிப்படை மாற்றம் பண்ணிருக்காங்க? கோயம்புத்தூர்ல என்ன அடிப்படை மாற்றம்? குளு கோவையில் 2% அளவுக்கு வெப்பம் அதிகரித்திருப்பதற்கு திராவிட கட்சிகளே காரணம் என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். ஒரு குளுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு 2 டிகிரி 3 டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க. ஒரு 2 வீலர்ல இந்த ஊர்ல போக முடியுமானே? மாஸ்க் போடாம ஒரு மூச்சுல ஒரு துகள் கலக்காம போக முடியுமானே? ஒரு ஆரோக்கியமான சாலைகள் இங்க இருக்கானே? ஒரு நல்ல ஒரு பார்க் இருக்கானே? மக்கள் எங்கேயாச்சும் குழந்தைகளை கூட்டு நடந்து போக முடியுமானே? என்ன செஞ்சிருக்காங்க? என்ன வளர்ச்சிங்கிறாங்க? நீங்க வளர்ந்துட்டா வளர்ச்சியா? திமுகவை விமர்சித்து ரிமோட்டை வீசி டிவியை உடைத்துவிட்டு தற்போது அந்த கட்சியுடனே கூட்டணியா என பலர் தம்மிடம் கேட்பதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் பேசிய அவர் திமுகவுடன் கூட்டணி வைத்தது குறித்து விளக்கம் அளித்தார். ரிமோட் எடுத்து அடிச்சிங்களே டிவியில், அந்த ஆளு தானே இப்போ அங்கே போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, ரிமோட் இன்னும் கையில் தான் இருக்கு, டிவியும் அங்கேயே தான் இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு ரிமோட்டு நம்ம வீட்டு டிவி. ஆனால் அந்த டிவிக்கான கரண்ட்டையும் ரிமோட்டுக்கான பேட்டரியும் உருவப்பாக்கும் ஒரு சக்தி ஒன்றியத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. இதை நான் இனிமேல் எரிஞ்சா என்ன, வச்சிருந்தா என்ன, அந்த மாதிரி செய்கைகளுக்கு இனி அர்த்தமே இல்லாமல் போய்விடும். மக்கள் நீதி மய்யத்தின் நடவடிக்கை குறித்து நிறைய பேர் வருத்தப்பட்டதாக கூறிய கமல்ஹாசன், நாடாளுமன்ற தேர்தல் முடிவு எப்படி இருந்தாலும் நம்மில் ஒருவரின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என்று கமல் தெரிவித்தார். இப்பொழுதே உங்களில் ஒருவர் குரல் பார்லிமெண்டில் ஒலிக்கத்தான் போகிறது. இந்த தேர்தலின் முடிவு எப்படி போனாலும் என்று சொல்ல மாட்டேன், இப்படித்தான் போக வேண்டும் என்ற முடிவுடன் தான் இங்கே வந்திருக்கிறேன். இனி தமிழகத்தின் மற்ற இடங்களில் நடந்த சில நிகழ்வுகள் சுருக்கமாக உங்களுக்காக. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து திண்டிவனம் அடுத்த கோவடி கிராமத்தில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்டார். குடிசைகள் இல்லாத மாவட்டமாக விழுப்புரம் மாவட்டத்தை உருவாக்க பாடுபடுவோம் என அப்போது அவர் கூறினார். நமது மாவட்டம்தான் குடிசை அதிகமாக இருக்கிற மாவட்டம். இந்த குடிசை இல்லாத கிராமங்கள் ஒரு குடிசை கூட இல்லை இந்த மாவட்டத்திலே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் செய்வோம். கல்வியிலே கடைசி மாவட்டம் எந்த மாவட்டம்? விருதுநகர் மாவட்டம் முதன்மையான மாவட்டம். இது கடைசி மாவட்டம். அதனாலே கல்வியிலே சிறந்த முதன்மையான மாவட்டமாக இதை கொண்டு வருவோம். விருதுநகரில் தமக்கு எதிராக போட்டியிடும் விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் தமக்கு மகன் போன்றவர், அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று பாஜக வேட்பாளர் நடிகை ராதிகா சரத்குமார் கூறினார். சிவகாசியில் பாஜக தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த பின் காரில் செல்ல முயன்ற ராதிகாவை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டதால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த தொகுதியை நான் தேர்ந்தெடுக்கல, மேலிடத்திலிருந்து இந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று கேட்டார்கள். அதனால இது எனக்கு விருதுநகர் எங்களுக்கு புதுசு இல்லை. ஏன்னா நாங்கள் நிறைய இந்த விருதுநகருக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கோம். எங்கள் மணிமண்டபம் பெருசாக காமராஜர் அவர்களுக்கு கட்டியிருக்கிறோம். எங்களுக்கு சொந்தம் இங்கே இருக்கிறாங்க, அடிக்கடி இங்கே வருவோம். அதனால எங்களுக்கு இன்னும் இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருந்தது. விஜயகாந்த் பையன் என் பொண்ணு கூட படித்த பையன், எனக்கும் ஒரு மகன் மாதிரி தான். அதனால சின்ன பையன் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். பாஜக கூட்டணியில் தாம் சுயநலத்துக்காக சேரவில்லை என்றும் தொகுதி மக்களின் வளர்ச்சிக்காகவே இணைந்துள்ளதாகவும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறினார். போடி, கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். வெற்றிக்காக இன்றைக்கு நாம் அவரோடு கூட்டணியில சேர்ந்திருக்கின்றோம். சில பேர் சொல்லுவாங்க, நம்ம எதிர்கட்சியில் உள்ளவங்க ஏதோ நாம் சுயநலத்திற்காக சேரவில்லை, அமைச்சர் பதவிக்காக சேரவில்லை. நாம் தேர்ந்தெடுப்பது தேனி தொகுதி மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி திட்டங்களை பெற்றுத் தருவதற்காக